ஹாய் வியூவர்ஸ், சமைச்சிருவோமா? ஒரு பேன் வச்சுட்டு பால் ஊற்றிக்கலாம். இப்போ பால் கொதிச்சிருச்சு. பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா இதில் வேகட்டும். அந்த பால் மொத்தம் நல்லா சுருண்டு அந்த பருப்பு கூட நல்லா வெந்துடணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு பால் மொத்தம் சுருண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை நெய்யில் நல்லா வேக விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஒரு சூப்பரான பதத்துக்கு வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெய் வந்துட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்னோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் லிமிட்டாக தான் போட்டிருக்கேன். கடாயில் ஒட்டுதுன்ற ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான பொட்டுக்கடலை அல்வா ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலை அல்வா சாப்பிட்டு பார்த்துடலாமா? சீரியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.